உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு காரணமே என்ன தெரியுங்களா? சத்தியத்தை அறியாமல் இருப்பதுதான். சத்தியம் என்பது என்ன? சத்தியம் என்பது தேவனுடைய நீதியை குறிக்கிறது. வேதத்தை அறிய 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 உங்கள் வாழ்க்கையில இருக்கிற குறைகள், பாவங்கள், பலவீனங்கள், நோய்கள், வியாதிகள், வறுமை, தரித்திரம் எல்லாம் உங்களை விட்டு விலகி போகும். நீங்கள் சத்தியத்தை அறிந்தால் போதும். இந்த வேதத்தை எப்படி வாசிக்கணும் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவது வேதத்தை நேசிக்கணும், இரண்டாவது வாசிக்கணும், மூன்றாவது விசுவாசிக்கணும். இந்த மூன்று இருந்தா போதும் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். எப்படி நல்லா இருக்குன்னு நான் சொல்ல விரும்புறேன்னா, உங்கள் வாழ்க்கைக்கு எது தேவையோ அன்றாடம் அது தந்தருளி அதுல உங்களை சந்தோஷமா இருக்க வைப்பார். இயேசு கிறிஸ்து சீசர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார். என்ன ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார்? பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல இந்த பூமியிலே செய்யப்படுவதாக, இன்று வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தந்தருளுவீராக. பாத்தீங்களா? இன்று வேண்டிய ஆகாரத்தை ஆண்டவர் நாளை குறித்து நீ கவலையே படாத அப்படின்னு சொல்ற. நாளைக்கு நீ என்ன நடக்க போதுன்றது என்பதை உனக்கு தெரியாது. நீ நாளைய குறித்து ஏன் கவலைப்படுகிறாய்? இந்த அநேக கிறிஸ்துவ தெய்வ பிள்ளைகள் நாளை குறித்து தான் அதிகமாக கவலைப்படுகிறார்களே தவிர இன்றைக்கு கர்த்தர் எனக்கு நன்மை செய்ய போறார் என்பதை அவர்கள் விசுவாசிப்பதில்லை. இப்ப நாளை இன்றைக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை விட்டு விடுவார்கள், நாளை குறித்து கவலைப்படுவார்கள். அப்போ நாளை வரும்போது மறுநாளை குறித்து கவலைப்படும். இப்படியேதான் ஆசீர்வாதம் பெற முடியாமல் போகிறது. காரணம் என்ன? அவர்கள் இன்று வேண்டிய ஆசீர்வாதத்தை கர்த்தரிடத்தில் எதிர்பார்ப்பதில்லை. ஒரு வருஷத்துக்கும் அப்புறம் என்ன தேவையோ, ஒரு மாசத்துக்கு முன்பாக என்ன தேவையோ அதை இப்பயே கேட்க ஆரம்பிச்சுவாங்க. இல்ல, ஆண்டவரே இன்று எங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை நீர் எங்களுக்கு தந்தருளுவதற்காக ஸ்தோத்திரம். இன்று இந்த சரீரத்துக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை நீ தருவதற்காக ஸ்தோத்திரம். இந்த உள்ளான மனுஷனுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நீ தருவதற்காக ஸ்தோத்திரம். நல்ல ஆகாரத்தை தருவதற்காக ஸ்தோத்திரம். நல்ல உடைகளை தருவதற்காக ஸ்தோத்திரம். தங்குவதற்கு இடம் தந்ததற்காக ஸ்தோத்திரம். உடைமைகளை தந்ததற்காக ஸ்தோத்திரம். உணவை தந்ததற்காக ஸ்தோத்திரம். மனைவியை தந்ததற்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகளை தந்ததற்காக ஸ்தோத்திரம். ஊழியம் தந்ததற்காக ஸ்தோத்திரம். திருமண ஆசீர்வாதம் தந்ததற்காக ஸ்தோத்திரம். குழந்தை பாக்கிய ஆசீர்வாதத்தை தந்ததற்காக ஸ்தோத்திரம். இத சொன்னால் போதும். இப்படி ஸ்தோத்திரங்களை சொல்லிட்டே இருங்க, உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் நடந்துட்டே இருக்கும். அன்றாட வேண்டிய ஆசீர்வாதம் வந்துட்டே இருக்கும். ஹல்லேலூயா. துதிகளில் பயப்படத்தக்கவர். கர்த்தர் எதுல பயப்படுகிறார்? துதிகளில். அதுதான் பிசாசு. துதிக்க விட மாட்டான், நன்றி சொல்ல விட மாட்டான், ஜெபிக்க வைப்பான். இன்னைக்கு ஜெபத்தை பிரபலம் படுத்திட்டாங்க. ஜெபம் என்பது துதிப்பதுதான் நான் ஜெபம் என்று சொல்வேன். ஆ தரப்புல நான் சொல்வது துதிப்பதுதான் ஜெபம் என்பதை நான் சொல்ல விரும்புறேன். ஏன்னா நான் இந்த 7 வருஷத்துக்கு முன்பாக என்னுடைய பழைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, முழங்காலே நின்று பைபிளை படிப்பேன், முழங்காலே செபிப்பேன், கைகளை உயர்த்தே செபிப்பேன். இப்படிதான் என்னுடைய வாழ்க்கை இருந்தது. உண்மையா சொல்றேன், சத்தியமா சொல்றேன். அது ஒரு சில நேரங்கள்ல அந்த ஜெபத்துக்கு பதில் வரலன்னா எனக்குள்ள அப்படியே வெறுப்பு, உதாசீனம், இப்படி எண்ணங்கள் தோன்றும். என்ன போடா வாழ்க்கை, எவ்வளவுதான் நம்ம ஜெபிப்பது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில அப்படிதான் இருக்கிறது. ஜெபித்து 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 சோர்வடைந்து விட்டார்கள். பதில் வரவில்லை. கடந்த நாட்கள்ல பெங்களூருக்கு சென்று அந்த பட்டணத்துல ஒரு சகோதரனை சந்தித்து, அந்த சகோதரன் சொன்ன காரியத்தை நான் கேட்டபோது ரொம்ப வருத்தமா இருந்தது. பிரதர், நானும் உபவாசம் எடுத்து ஜெபிக்கிறேன், பல கூட்டங்களுக்கு செல்றேன், விடுதலை கூட்டத்துக்கு செல்றேன், ஆனா விடுதலை இல்லை, ரொம்ப கஷ்டமா இருக்கு. சில நேரத்துல பிசினஸ் 2 மாசம் 3 மாசம் லாக் ஆயிடுது. பிரேக் ஆகும்போது ரொம்ப பிரச்சனை ஆகுது. என்ன செய்யறதே எனக்கு தெரியல. நான் அவருக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், ஆண்டவர் தந்த அத்தனை காரியத்துக்காக நீ ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க, தினந்தோறும் 1 மணி நேரம். அதுக்கு பிறகு உங்க வாழ்க்கையை, உங்க தொழில் நல்ல ஆசீர்வாதமா இருக்கும் என்று சொன்னேன். ஹல்லேலூயா. இப்போது நன்றாக இருக்கிறார்.
ஸ்தோத்திரத்தை விட்டுடுவாங்க. ஸ்தோத்திரம் என்பது நன்றி சொல்வது. தேவனுக்கு அனுதினமும் செய்த நன்மைகளை சொல்லி சொல்லி செய்ய போற நன்மைகளையும் செய்ததையும் அனைத்துக்கும் நன்றி சொல்ல வேண்டியதுதான் நம்முடைய வேலையே. என்னுடைய தரப்புல நான் சொல்ல வரேன். ஏன்னா நம்முடைய டீச்சிங்கே, நம்முடைய செய்தியே 2019 இருந்து மாறிவிட்டது. புதிய உடன்படிக்கையின் ஊழியத்துக்குள்ள வந்த பிறகு அதனுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்ட பின்பு என்னுடைய ஜெபம் மாறிவிட்டது, என்னுடைய செய்தி மாறிவிட்டது, என்னுடைய நடக்கை பேச்சு எல்லாம் மாறிவிட்டது. நான் இப்போது ஜெபிப்பதே இல்லை. இந்த 7 வருஷம் நான் உபாசமே இல்லை. உபாசம் இல்லாம பல ஊழியர்களை உருவாக்கியாச்சு. நார்த் இந்தியாவில் சபைகளை உருவாக்கியாச்சு. ஒரு சபை 2500 பேர் வராங்க. நான் உபாசமே இல்லை. எனக்கு எதுக்கு உபாசம்? நான் எதுக்கு உபாசம் இருக்கணும்? என் அப்பா எனக்காக சிலுவையில மரிச்சிட்டாரு, உயிரோடு எழுந்துட்டாரு, எனக்காக விடுதலை வாங்கி தந்துட்டாரு, பிசாசனுடைய அடிமைத்தானத்திலிருந்து எனக்கு விடுதலை தந்து விட்டாரு. இப்ப நான் அவரை துதிக்க வேண்டியதை தவிர நான் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாவற்றுக்கும் என்னுடைய துதி தான். ரட்சிப்பு, ஆண்டவரே இவர்களை ரட்சிப்பதற்காக நன்றி, ராஜாக்களை ரட்சிப்பதற்காக நன்றி, இந்த பட்டணத்தை ரட்சிப்பதற்காக நன்றி, இந்த பிள்ளைகளை ரட்சிப்பதற்காக நன்றி, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. அவ்வளவுதான் என்னுடைய ஜெபம். இதுதான் என்னுடைய ஜெபம். அல்லேலூயா. இப்படி நீங்களும் செய்து பாருங்கள். 6 மாசம் அப்படி பிராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு உங்க வாழ்க்கையில படிப்படியா மாற்றங்கள் வரும். ஒரேடியா மாற்றம் வராது. அது நான் சொல்ல விரும்புறேன். இன்னைக்கு நிறைய அப்படிதான் யூத்துங்க கொஞ்சம் என்னது ஏதோ சொல்லுவாங்க, இளரத்தம். இளரத்தம் வந்து எங்கேயாவது செமினார்ல போயிட்டு வந்தோடனே இன்னைக்கு உங்க வாழ்க்கை மாற போகுது, 10 நாட்களுக்கு உங்க வாழ்க்கை மாற போகுதுன்னு சொல்லுவாங்க. நான் சொல்ல மாட்டேன். இயேசு கிறிஸ்து அப்படி சொல்லவும் இல்லை. உன்னுடைய வாழ்க்கை 10 நாட்கள்ல மாறிடும் என்று சொல்லவே இல்லை. எல்லாவற்றுக்கும் காலங்கள் உண்டு. அந்த காலம் வரும்போது அது தானாக நடக்கும். யோசேப்புக்கு ஒரு காலம் வந்தது, உபத்திரம் வந்தது, பாடுகள் வந்தது, எல்லாம் வந்தது. ஆனா ஒரு சமயம் வரும்போது அவரை கர்த்தர் உயர்த்தினார். தானியேலுக்கு ஒரு சமயம் வந்தது, அவர்கள் உபத்திரம் பட்டார்கள், நிந்தை, உபத்திரம், போராட்டம் வந்தது. ஒரு சமயம் வரும்போது கர்த்தர் அவர்களை தூக்கினார். நமக்கும் அப்படிதான் ஒரு சமயம் வரும். இப்ப சொல்லுவாங்க நிறைய பேர், சமயம் வருது காத்துட்டு இருக்கு. இல்ல, சமயம் வருகிறதா? உண்மையாவே அதான். இயேசு கிறிஸ்துவ கூட ஒரு சமயம் வந்தது. இயேசுவே தன்னுடைய வாயில சொல்லுகிறார், என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொன்னார். ஒரு கல்யாண திருமணத்திற்காக போயிருந்தார். அங்கே திராட்சை ரசம் குறைப்பட்டு இருக்கும் பொழுது தன்னுடைய தாயார் சொல்லுகிறார், திராட்சை ரசம் குறைப்பட்டது. அப்ப இயேசு சொல்லுகிறார், எனக்கும் உனக்கும் என்ன ஆண்டவர்? என்னம்மா, என் வேலை இன்னும் வரல. அவர் சொன்ன கருத்து அதுதான். இந்த அநேகர் அப்படிதான். வாலிபர்கள் நான் பார்த்துட்டே இருக்கேன், ஒரு ஆத்துமாவை கூட அறுவடை பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒருத்தருக்கும் போய் கிராமத்துல சுவிசேஷத்தை நின்று பிரசங்கித்திருக்க மாட்டார்கள். அப்போஸ்தலர்கள், ப்ராஃபட், தீர்க்கதரிசி என்ற பேரு வெக்க கேடு. அப்படிப்பட்டவர்களுக்கு பார்த்தாவே எனக்கு எரிச்சலும் கோபம் தான் வருது. இன்னைக்கு இந்தியா தேசத்தில் எத்தனையோ ஊழியர்கள் சபைகளை உருவாக்கி அவர்கள் வெளியே தெரியாமல் மறைந்திருக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்கள் அறுவடை செய்தவர்கள் கூட மறைந்திருக்கிறார்கள். அன்னி பாஷை பேசணும்னு ஏதோ பெரிய வல்லமா வந்துட்டது போல நினைக்கிறாங்க. நான் சேலஞ்ச் பண்றேன், அன்னி பாஷைய நான் விரோதி இல்லை. அன்னி பாஷை ரொம்ப முக்கியமானது. ஆனால் அந்த அன்னி பாஷை எதற்காக கொடுக்கப்பட்டதோ அதற்காக தான் நம்ம யூஸ் பண்ண வேண்டும். அதை தவறாக பயன்படுத்தி கொள்ளக்கூடாது. இன்றைக்கு அதுதான் இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு விளம்பரம் நடந்துட்டு இருக்கு. அன்னி பாஷையில பேசுங்க, எல்லாம் மாறிடும். நானும் அன்னி பாஷையில பேசிட்டு தான் இருந்தேன், 5 மணி நேரம் 6 மணி நேரம். அப்படி இல்லை, சத்தியத்தை அறிந்தாதான் அந்த அன்னி பாஷையே உனக்கு பிரயோஜனமா இருக்கும். சத்தியத்தை அறியாம அன்னி பாஷையில நீ பேசணும், என்ன புரியும்? சத்தியத்தை அறியணும். சத்தியத்தை அறிஞ்ச பிறகு நீ அன்னி பாஷை பேசு, அது உனக்கு வேலை செய்யும். அதனால சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். இதுதான் இந்த தினந்தோறும் நான் கொடுத்து கொண்டு வருகிற செய்தி. இதுதான், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற நிகழ்ச்சி தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். இனி அதே யோவான் 8:36, ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். பாருங்க, குமாரன் தான் உங்களை விடுதலையாக்கும், ஒரு மனுஷன் அல்ல. ஒரு ஊழியர்கள் மூலமா கூட இயேசு கிறிஸ்து தான் அங்க விடுதலை கொடுக்கிறார். அதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர்
3ஆம் அதிகாரத்தில் அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியிலாவது எங்கள் சுய பக்தியாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப் என்பவர்களுடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய பிள்ளையாகி இயேசுவை மகிமைப்படுத்தினார். அவரை நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்கள். பிலாத் அவரை விடுதலையாக்க தீர்மானித்த போது அவனுக்கு முன்பாக அவரை மறுதலித்தீர்கள். பரிசுத்தமும் நீதி உள்ளவரை நீங்கள் மறுதலித்து கொலைபாதகனை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டு ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். அவருடைய நாமத்தை பற்றி விசுவாசத்தினால் அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்களுக்கு எல்லோருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. பாத்தீங்களா? இந்த சுகம் யார் கொடுத்தது என்றால் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களை கனப்படுத்துகிறார், தம்முடைய ஊழியர்களை கனப்படுத்துகிறார். அவர்கள் மூலமாக அந்த சப்பானி சுகமாக்கப்பட்டான். ஆனால் அந்த ஆலயத்துக்குள் எத்தனை முறை ஆண்டவர் சென்று இருப்பார். ஏன் அவனை சுகமாக்கவில்லை என்றால் இயேசு கிறிஸ்து ஒரு சமயம் வைத்திருந்தார். பேதுருவை பயன்படுத்த வேண்டும், யோவானை பயன்படுத்த வேண்டும் என்று. அதுக்குதான் அந்த சப்பானியை விட்டு சென்றார். அவரால் சுகமாக்க முடிந்திருக்கும், ஆனால் அது சமயம் இல்லை. ஹல்லேலூயா. அதே போலதான் உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுப்பதற்கு ஒரு சமயம் உண்டு, சுகமாக்க ஒரு சமயம் உண்டு. காத்திருங்கள், அவசரப்பட வேண்டாம். அவசர புத்தி உங்களுக்கு வேண்டாம். உன் சுய புத்தியின் மேலே சாராது என்று சொல்லுகிறது நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்தில். உன் வலியை கர்த்தருக்கு ஒப்புவி, அவரே காரியத்தை உனக்கு வாய்க்க பண்ணுவார் சொல்லப்பட்டிருக்கு. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையார். உன் வழிகளை எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். உன் பாதைகளை செவைப்படுத்துவார். நீ உன்னை ஞானி என்று எண்ணாது, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. அது உன் நபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனமாகும். ஹல்லேலூயா. உன் சுய புத்தியின் மேலே சாரக்கூடாது, முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையார். அதே சங்கீதம் 37 சொல்கிறது, அதையும் பார்ப்போம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியார், அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருளச் செய்வார். உன் வலியை கர்த்தருக்கு ஒப்பி, அவர் மேல் நம்பிக்கையார், அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் நீதி வெளிச்சத்தை போல உன் நியாயத்தை பட்ட பகலை போய் விளங்க பண்ணுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு, அவருக்கு காத்திரு. காரிய சித்தி உள்ளவன் மேல் தீவினை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சல் ஆகாது. கோபத்தை நெகிழ்த்து உக்கிரத்தை விட்டுவிடு. பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிற பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். பாத்தீங்களா? சத்தியத்தை அறிந்தாதான் நீங்க விடுதலை அடைய முடியும். இந்த 37ஆம் சங்கீதத்தை வாசிங்கள். கொலேசியர் முழுவதும் வாசிங்கள். 3ஆம் அதிகாரத்தை முழுவதும் வாசிங்கள். எபேசியர் 4ஆம் அதிகாரத்தை வாசிங்கள். 1 தெசலோனிக்கர் 2 தெசலோனிக்கரை வாசிங்கள். அங்கே சத்தியம் இருக்கிறது, ஆவிக்குரிய சத்தியம் இருக்கிறது. சத்தியத்தை அறியணும். சத்தியத்தை அறிந்தால்தான் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். சத்தியத்தை அறியாம வாழ்க்கை ஏதோ அற்புதங்கள் நடக்கிறதுனால நீங்க நல்லா வாழ முடியாது, அது வேற, அது சுகம். ஆனால் உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் நீ நன்றாக இருக்க வேண்டும், குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும், உங்க பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் சத்தியத்தை அறிந்தால் மாத்திரம்தான் நீங்களும் உங்கள் குடும்பம், உங்க பிள்ளைகள், உங்கள் தலைமுறை நன்றாக இருக்கும். ஓசியா என்ன சொல்கிறாரு பார்ப்போம். ஓசியால 4:6, என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகினால் நீ என் ஆசாரியனா இராதபடி நான் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகினால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். பாத்தீங்களா? நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகினால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். வேதத்தை மறக்க வேண்டாம். வேதத்தை ஏன் மறக்க கூடாது? உங்க வாழ்க்கையே அதுலதான் இருக்கு. இந்த சத்தியத்தை அனுதினமும் நம் தியானிக்க வேண்டும், நேசிக்க வேண்டும். வேதத்தை நேசிக்க வேண்டும், வாசிக்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை யாவரையும் நான் வரவேற்கிறேன். இந்த செய்தி உங்களுக்கு அனுதினமும் உங்க வாழ்க்கை மாற்றக்கூடியதாக இருக்கும். நீங்கள் இதன் மூலமாக ஆசீர்வாதம் பெற்றிருந்தால் எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்த வேண்டாம், கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்கள். கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள், தேவனை துதிங்கள். நாங்கள் எல்லோரும்
அவருடைய வேலையாட்கள். எங்களுக்கு சொல்ல வேண்டாம். நிறைய ஊழியர்கள் அப்படிதான். நீங்க இந்த செய்தியின் மூலமாக ஏதாவது அற்புதம் நடந்தாலும் எங்களுக்கு தெரியப்படுது. ஐயா, உங்களுக்கு தெரியப்படுத்த தேவையில்ல. தேவனை மகிமைப்படுத்தினால் போதும். அங்க எங்களை இடத்துல ஏன் வர்றீங்க ஓடி? பேதுரு, யோவான் அதான் கேட்கறாங்க, எதுக்காக எங்க கிட்ட வர்றீங்க? நீங்க கொலை செய்த இயேசுவை நாமத்தினால தான் தேவன் எழுப்பினார், அவரை பாருங்க. அவங்க ஊழியமெல்லாம் அப்படிதான் இருந்தது. பேதுரு ஊழியம், யோவான் ஊழியம், யாக்கோபின் ஊழியம், பிலிப்பின் ஊழியம், ஸ்தேவான் ஊழியம், பவுல் ஊழியம் தேவனை மகிமைப்படுத்தக்கூடியதா இருந்தது. இன்றைக்கு இருக்கிற ஊழியங்கள் அத்தனை ஊழியர்களை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இப்போது இருக்கிற ஊழியங்கள் எல்லாம் ஊழியர்களை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இது கர்த்தர் அருவருக்கிறார். என் மகிமை வேறொருவனுக்கு கொடு. அமெரிக்க தேசத்தில் ஓரல் ராபர்ட்சன் ஒரு தேவ மனுஷன் இருந்தார். அவர் பிரசங்கிக்கும் போது யார் இடத்துல பேச மாட்டார், யாரையும் கண்டு கொள்ள மாட்டார், கையை கூட கொடுக்க மாட்டார். நேராக பிரசங்கிக்கிற மேடைக்கு பின்பாக வாசல் இருக்கும், அதுக்குள்ள வந்து மைக்கு நேரா நின்று பிரசங்கிப்பார். அதே போலதான் பென்னியனும் டிபி ஜோசுவாவும். நான் முதலாவது கர்த்தரை தான் கனப்படுத்த வேண்டும், அவருக்கு தெரியப்படுத்தும். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் விடுதலை அடைந்திருந்தால், நீங்கள் ஆசீர்வாதம் பெற்றிருந்தால், கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை கனப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. முதலாவது அவரை தேவனை கனப்படுத்துங்கள். எங்களுக்கு தெரியப்படுத்தாவிட்டாலும் பரவாயில்ல, நாங்கள் அதனால நான் ஒன்றும் திருப்தி ஆகுறதில்லை. ஏன்னா எனக்கு தந்த ஊழியத்தில் ஆண்டவர் இதுவரைக்கும் மரித்தவர்கள் 5 பேர் உயிரோடு எழுப்பி இருக்கிறார். அதை குறித்து எனக்கு ஒரு பெருமையே இல்லை. எத்தனையோ அற்புதங்கள் அது நடந்து கொண்டே இருக்கு. அது எனக்கு ஒன்றுமே, அதெல்லாம் ஒன்றும் எனக்கு தெரியல. அது ஒரு பெருசா எனக்கு தெரியல. எனக்கு பெருசா தெரிவது ஒன்றுதான், சத்தியம், இயேசுதான். வேற எதுவுமே எனக்கு தெரியல. எப்பயோ நான் மறிக்க வேண்டியவன். 2017 அவரு என் மீது வச்சிருக்கிற அன்பினால, அவர் என் மீது வச்சிருக்கிற அபிஷேகத்தினால, அவர் என் மீது வைத்திருந்த தம்முடைய ஊழியத்தை செய்வதற்காக, அதை நிறைவேற்றுவதற்காக இன்னும் என்னை கர்த்தர் உயிரோடு வைத்திருக்கிறார். இந்த பூமியில இருந்து என்னை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் என் பிதாவாகிய தேவனை தவிர வேற எந்த ஒரு மனிதனும் என்னை தொட முடியாது. ஏனென்றால் எனக்கு ஜீவனை கொடுத்தது, எனக்காக பூமிக்கு இறங்கி வந்து பாவத்தில் அக்கிரமத்தில் மரித்து கிடந்த என்னை தம்முடைய ரத்தத்தை கொடுத்து என்னை விடுதலையாக்கி ரட்சிப்பை தந்து பிதாவினுடைய வலது பிரயாசத்தில் அமரச் செய்திருக்கிறார் இயேசு. கொலைசீர் 3:3 சொல்கிறது, நீங்கள் மரித்தீர்கள், இப்போது உங்கள் ஜீவன் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. இப்ப என்னுடைய ஜீவன் யாருக்குள்ள இருக்குது என்றால் தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. யோவான் 10:18 ஒருவன் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளை என் பிதாவின் இடத்துல பெற்றுக் கொண்டேன் என்றான். அதுக்கு அடுத்தது 27 நான் படிக்கிறேன். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகள் என் கையில் இருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. அவைகள் எனக்கு தந்த என் பிதா எல்லோரிலும் பெரியவராக இருக்கிறார், அவைகள் என் பிதாவின் கையிலிருந்து பறித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது. பாத்தீங்களா, அவர் கையிலிருந்து இந்த உலகத்துல எந்த ஒரு ராஜ்யம் என்னை பறித்துக் கொள்ள முடியாது. அவரு ஒரு வேலை ஒப்பு கொடுத்தால் மாத்திரம்தான். யோவான் 19:10-11 படிக்கிறேன். இயேசு பீலாத்துக்கு முன்பாக நிற்கிறார். அப்போது பீலாத், நீ என்னோடு பேசுகிறது இல்லையா? உன்னை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உண்டு என்றும் உன்னை விடுதலை பண்ண எனக்கு அதிகாரம் உண்டு என்று உனக்கு தெரியாதா என்றான். இயேசு பிரதித்திரமாக, பரத்தில் இருந்து உமக்கு கொடுக்கப்படாது இருந்தால் என் மேல் உனக்கு ஒரு அதிகாரம் இராது. பாத்தீங்களா, உங்க மேலையும் என் மேலையும் யாராவது கை போட வேண்டும் என்றால் பரத்திலிருந்து பிதாவின் இடத்திலிருந்து முதலாவது பர்மிஷன் வாங்க வேண்டும். ஒரு ஆலயத்தை இடிக்கப்படுகிறார்கள் என்றால் பிதாவினுடைய அனுமதி இல்லாம ஒரு முடிய விழாது என்றால் எப்படி ஆலயம் இடிக்கப்படுகிறது? ஹல்லேலூயா. சத்தியத்தை அறியும் பொழுதுதான் நம் விடுதலை அடைய முடியும். இன்றைக்கு அற்புதங்களுக்கு ஓடுகிறார்கள் ஜனங்கள், ஆனா சத்தியத்தை அறிவதற்கு யாரும் வருவதில்லை. எதுக்காக சத்தியம் கொடுக்கப்பட்டிருக்கு? வேதம் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு? வேதத்தை தினந்தோறும் வாசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள், நோய்கள், வியாதிகள் நீங்க ஜெபிக்காமலே தானாக போய்விடும். ஏனென்றால் சத்தியம் உள்ள போகிறது. அந்த சத்திய வார்த்தைகள் உங்களுக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிக்கும். என்னுடைய வாழ்க்கையில 99ஆம் ஆண்டு டிபி வியாதி எனக்கு வந்தது.
அப்போ ஒரு போதகர் என் மீது வந்து கைகளை வைத்து ஜெபித்த உடனே நான் சுகத்தை பெற்றுக்கொண்டேன். அன்று நான் வேதத்தை எடுத்தேன். இரவும் பகலாத 15 வருடங்கள் நான் முழங்கால் நின்று வாசித்தேன். என்னுடைய தாயும் தகப்பனாரும் என்னுடைய மனைவி முன்ன இருந்த மனைவியும் எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, பைத்தியக்காரன், பைத்தியம் பிடித்து விட்டது, எப்போது பாரு வேதம் வேதம். ஆமா, அந்த வேதம் நான் வாசிக்க தான் என்னுடைய உடம்புல மாற்றங்கள் வர ஆரம்பித்தது, அன்பு வர ஆரம்பித்தது, தெய்வீக அன்பு விசுவாசம் பெருக ஆரம்பித்தது, எலும்புகள் நரம்புகள் எல்லாம் புதிதாக மாறினது. என்னோடு 5 நபர்களுக்கு அந்த வியாதி வந்தது, டிபி வியாதி, வாலிப வயது, மரித்து விட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியார். ஏன்னா நான் கர்த்தரை விசுவாசித்தேன், நம்பினேன், அவர் எனக்கு சுகம் கொடுத்தார், என்னை ரட்சித்தார். இன்றைக்கு ஒரு தீர்க்கதரிசியாக கர்த்தரை அபிஷேகித்து இந்தியா முழுவதிலும் பயன்படுத்தி கொண்டு வருகிறார். எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் 1 கொரிந்தியர் 27வது வசனம் 1வது அதிகாரம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார், உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளை அற்பமாய் எண்ணப்பட்டவனையும் இல்லாதவனையும் தேவன் தெரிந்து கொண்டார். இதுல ஒரு வசனம் என்னன்னா, அற்பமாய் எண்ணப்பட்டவன் நான். என்னுடைய உறவினர்கள், என்னுடைய உடன் பிறந்தவர்கள், என்னுடைய தாய் தகப்பனார், அத்தனை என் பிள்ளைகள் கூட இன்று அற்பமாய் எண்ணப்பட்டார்கள் அந்த நாட்கள்ல. ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு எத்தனையோ ஆயிரங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார். நூற்றுக்கணக்கான ஊழியர்களை உருவாக்குவதற்கு என்னை கர்த்தர் என்னை தகுதிப்படுத்தினார். பாருங்கள், அற்பமாய் எண்ணப்பட்டவனை என்ன, ஒன்றுக்கு உதவாதவனாய் இருந்த என்ன, இல்லாதவனாய் இருந்த என்ன தேவன் தெரிந்து கொண்டார். அவரை போல இந்த உலகத்துல வேற தெய்வம் இல்லைங்க. புறக்கணிக்கப்பட்டவன், தாய் தாப்புனால கைவிடப்பட்டவன், உறவினர்களால கைவிடப்பட்டவன், அற்பமாய் எண்ணப்பட்டவன், இல்லாதவன், இவன் ஒண்ணுமே இல்லை, இவங்கிட்ட ஒண்ணு இல்லை என்று சொன்னவர்கள் முன்பாக கர்த்தர் என் தலை உயர்த்துகிறார். அதுதான் சொல்கிறார் சங்கீதம் 23 அவர் உன் சத்துருக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி உன் தலை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து உன் பாத்திரத்தை நிரப்புவேன் என்று. அந்த வார்த்தை இப்போது நிரம்பிக் கொண்டு வருகிறது, நிறைவேறிக் கொண்டு வருகிறது. நன்மையும் கிருபையும் என்னை என் குடும்பத்தை பின்தொடர்கிறது. அவர் வீட்டில் என்ன நீடித்த நாட்களை என்னை திருப்தியாக்கி அவர் ரட்சிப்பை அனுதினமும் காண பண்ணுகிறார் தேவன் கிறிஸ்து இயேசு மூலமாக. அல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த நிகழ்ச்சி மூலமாக நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை, விடுதலையை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், தேவனை துதிங்கள், தேவனை மகிமைப்படுத்துங்கள். அவர்தான் உங்களுக்கு எல்லாமே, நாங்கள் அல்ல. அல்லேலூயா. ஆமென். God bless you.